ஓம் நம சிவாய. ஓம் வராகி அன்னையை போற்றி. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு 9 வாரங்கள் தொடர்ந்து இதை செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக நம்முடைய சொந்த வீடு கனவு நிறைவேற தானாக வழிபிறக்கும். அதோட நில சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளும் தீரும். இது என்னங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். செவ்வாய்க்கிழமைங்கிறது முருகப்பெருமானுக்கு உகந்த நாள். செவ்வாய் கிரகத்திற்கு உரிய கடவுள்னு பார்த்தா முருகப்பெருமான். முருகப்பெருமானை வழிபடுவதற்கு 3 விசேஷ தினங்கள் இருக்குங்க. வார வழிபாடு பண்ணிங்கனாக்கா செவ்வாய்க்கிழமை செய்யலாம். நட்சத்திர வழிபாடு அப்படின்னாக்கா கிருத்திகை நட்சத்திரம் விசேஷமானது. திதி வழிபாடு அப்படின்னா சஷ்டி திதி மிகவும் விசேஷமானது. இந்த தினத்தில் நம்ம முருகப்பெருமானை வணங்கி வந்தோம் அப்படின்னா நமக்கு எண்ணற்ற பலன்கள், நற்பலன்கள் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, அதிர்ஷ்டத்தை அள்ளி தருவதற்கு செவ்வாய்க்கிழமையில் இந்த தீபம் ஏற்றி வழிபட்டோம் அப்படின்னா நிச்சயமாக முருகப்பெருமானின் முழு கருணையும் நமக்கு கிடைக்கும். வெற்றிலை தீபம் ஏற்றதுனால நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்குங்க. நினைத்த காரியங்கள் கைகூடி வரும். செவ்வாய்க்கிழமையில் இந்த வெற்றிலை தீபம் ஏற்றதுனால நிலப்பிரச்சனை சம்பந்தமான அனைத்துமே நமக்கு தீரும். ஏன்னா செவ்வாய் பூமிக்காரகன், மங்களகாரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நம்ம வெற்றிலை தீபம் ஏற்றி முருகப்பெருமானை வேண்டி வணங்கி வந்தோம் அப்படின்னா நிலம் வாங்குவது, விற்பது, இது சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளும் நமக்கு தீரும். புது வீடு வாங்கணும் அப்படிங்கிற ஆசை இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த வழிபாடை செய்யுங்க. நிச்சயமாக வெகு விரைவிலேயே அது நிறைவேறும். நீங்கள் இருக்கும் இடத்துல புது வீடு கட்டணுங்கிற எண்ணம் இருந்தாலும் அது நிறைவேறும். உங்களுடைய நில சம்பந்தமான, வீடு சம்பந்தமான அனைத்து இது தொடர்பான அனைத்து பிரச்சனைகளுக்கும் இந்த தீபம் நீங்கள் ஏற்றுங்க. முருகப்பெருமானோட படம் இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் அவங்களுக்கு நல்லா தொடச்சிட்டு சந்தனம், குங்குமம் பொட்டு வைங்க. அப்படி விக்கிரகம் இருந்தாலும் அவங்களுக்கு அபிஷேகம் செய்து சந்தன குங்குமம் பொட்டு வைங்க. அவங்களுடைய படத்திற்கு அல்லது விக்கிரகத்திற்கு நீங்கள் வாசனை மிகுந்த பூக்களை சூட்டுங்க. நீங்கள் கிழக்கு திசை இல்லைன்னா வடக்கு திசை நீங்கள் பூஜை செய்யலாம். வச்சு காம்போடு இருக்கக்கூடிய 6 வெற்றிலைகளை நீங்கள் எடுத்துக்கோங்க. வெற்றிலை அழுக்காகவும் இருக்கக்கூடாது, கிழிஞ்சும் இருக்கக்கூடாது. காம்பு பகுதியும் இருக்கணும், நுனி பகுதியும் இருக்கணும். நல்ல பச்சை நிறத்தில் உள்ள வெற்றிலையாக பார்த்து எடுத்துக்கோங்க. வெற்றிலையில் உள்ள காம்பை தனியாக கிள்ளி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வெற்றிலையில் நுனியில் மஞ்சள் குங்குமம் நீங்கள் பொட்டு வைங்க. அதுக்கப்புறம் ஒரு தாம்பாள தட்டி எடுத்துக்கோங்க. நீங்கள் சில்வர் தாம்பாள தட்டி எடுத்துக்கக்கூடாது, பித்தளை தான் இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணணும். பித்தளை, செப்பு இதெல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதை நீங்கள் எச்சு தட்டுலாம் யூஸ் பண்ணவே கூடாது, அதையும் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த தாம்பாள தட்டு மீது 6 வெற்றிலைகளையும் மயில் தொகை வடிவத்தில் நீங்கள் வைக்கணும். ஒரு அகல் விளக்கு எடுத்து நீங்கள் அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு நடுவில், வெற்றிலைக்கு நடுவில் இந்த அகல் விளக்கை வைங்க. நீங்கள் எடுத்து வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா வெற்றிலை காம்பு, அதை இந்த அகல் விளக்கில் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு நீங்கள் தீபம் ஏற்றுங்க. நீங்கள் தீபம் ஏற்றி மனசில் இருக்கக்கூடிய உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தையுமே நீங்கள் சொல்லலாம். எப்பொழுதுமே பூஜை செய்யும் பொழுது உங்களுடைய வேண்டுதல்கள் ஒன்றொன்னா சொல்லும் பொழுது அது சீக்கிரமாக நிறைவேறும். அடுக்கிக்கிட்டே போகாமல் ஒரு தடவை நீங்கள் அதை சொல்லி அந்த வேண்டுதல் நிறைவேறினதுக்கப்புறம் மறு பிரச்சனையை, உங்களோட கஷ்டத்தை நீங்கள் வைக்கலாம். அது உங்களுடைய இஷ்டம். எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்கிறேங்க, அது உங்களுடைய விருப்பம். அகல் விளக்கில் வெற்றிலை காம்பு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா. இப்போ நம்ம அந்த தீபம் ஏற்றும்போது கொஞ்ச நேரத்திலே அதுலேருந்து நல்ல ஒரு வாசம் வரும். அது மட்டும் இல்லை, அந்த விளக்குக்கு கீழே உள்ள வெற்றிலையிலேருந்தும் நல்ல ஒரு வாசம் நம்ம வீடு ஃபுல்லாகவுமே பரவும். இந்த வாசம் முருகப்பெருமானுக்கு மிகவும் பிடிச்ச ஒன்று. அவரோட மகிழ்ந்து நம்மளுடைய வேண்டுதல்களை நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பாங்க. இந்த வெற்றிலை தீப வழிபாட்டை 9 வாரங்கள் தொடர்ந்து நம்ம செஞ்சு வரும்பொழுது நம்ம நினைத்த காரியம் நிச்சயமாக வெற்றி அடையும். அது மட்டும் இல்லை, நம்ம வீடு வாங்கணும் இல்லை வீடு கட்டணும் அப்படிங்கிற ஆசை கண்டிப்பாக நிறைவேறும். நிலம் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளும் உங்களுக்கு தீரும். நீங்கள் நிலம் வாங்கலாம், இன்னும் நிறைய, அதாவது பூமி சம்பந்தப்பட்ட அனைத்துமே உங்களுக்கு வெற்றியாகும். உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது பூமி சம்பந்தமான பிரச்சனைகள், இடம் விற்கலை அப்படிங்கிற மாதிரிலாம் பிரச்சனை இருந்ததுன்னா 9 வாரம் நீங்கள் இந்த வெற்றிலை தீபம் ஏற்றலாம்.
இந்த வெற்றிலை தீபம் ஏற்றுவதனால எண்ணற்ற பலன்கள் இருக்குங்க. இந்த பூமி சம்மந்தப்பட்ட பிரச்சனை மட்டும் இல்லை, பணம் சம்மந்தமான பணப்பிரச்சனை சம்மந்தமான அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கும். இப்படி நிறைய இந்த வெற்றிலை தீபத்தினால நமக்கு அதிர்ஷ்டம்தான் கிடைக்கும். அதிர்ஷ்டமான ஒரு யோகத்தை முருகப்பெருமான் நமக்கு கொடுப்பாங்க. மகாலட்சுமிக்கும் பிடித்த ஒரு பொருள்னு பார்த்திங்கன்னா இந்த வெற்றிலை தான். மகாலட்சுமி அம்சம்னு சொல்லக்கூடிய பொருட்களில் வெற்றிலையும் ஒரு மிக முக்கியமான ஒரு பொருள். அது மட்டும் இல்லை, பெருமாளுக்கும் பிடித்தது. அதனால் இந்த வெற்றிலை தீபம் ஏற்றும் பொழுது நமக்கு மகாலட்சுமி முருகப்பெருமானுடைய கருணையும் மகாலட்சுமி தேவியின் அனுகிரகமும் நமக்கு கிடைக்கும். இது கிடைச்சாலே நம்ம வீட்டில் மகாலட்சுமி அம்சம் இருந்ததுனாலே பணவரவு அதிகரிக்கும். பணம் நம்ம பல வழிகளை நம்மளை தேடி வரும். இந்த தீபம் மட்டும் ஏற்றிட்டு நான் சும்மா உட்காந்துருக்கலாமான்னு தயவு செஞ்சு கேட்டுறாதீங்க. உங்களோட உழைப்போடு சேர்த்து இந்த பரிகாரத்தை செய்யுங்க. அதற்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும். வெகு விரைவிலேயே உங்களுடைய அனைத்து கனவுகளும் நிறைவேறும், அனைத்து தடைகளும் உடையும். உங்களுடைய பண வரவும் அதிகரிக்கும், கடன் தொல்லை தீரும், நில சம்பந்தமான பிரச்சனைகள், வீடு சம்பந்தமான பிரச்சனை அனைத்துமே தீரும். இந்த ஒரு தீபத்தை நீங்கள் 9 வாரம் வாரம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில் இந்த ஒரு தீபத்தை ஏற்றுங்க. காலையில் முடியாதுங்கிற பட்சத்தில் மாலை நேரத்துலையாவது நீங்கள் இந்த விளக்கை ஏற்றுங்க. முழு மனதோடு நீங்கள் நம்பிக்கையோடு செய்யுங்க. எந்த ஒரு காரியம் செய்தாலும் முழு நம்பிக்கையோடு செய்யும் பொழுது அதில் நமக்கு முழு பலனும் கிடைக்கும். அதனால் உங்களுடைய குல தெய்வத்தையும் நீங்கள் வேண்டிக்கிட்டு, உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் வேண்டிக்கிட்டு இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க. இதில் நீங்கள் உங்களுக்கு வெற்றி அடையும், பண வரவு அதிகரிக்கும், சீக்கிரம் வீடு கட்டக்கூடிய கனவு நினைவாகும். இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வராகி அன்னையின் அருளோடும் முருகப்பெருமானின் கருணையோடும் மகாலட்சுமி தேவியின் கருணையோடும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும். நன்றி.